ஆடா பாவி, 5 நிமிஷம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனா அதுக்குள்ள ஆயாவா பாயா போட்டியடா. இருடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அண்ணன் கத்திக்கிட்டே ஓடி வர, சாரி சகோ, தெரியாம நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிடுன்னு தம்பி பம்பிக்கிட்டு இருக்கான். இவங்கள போலவே இன்னொரு குடும்பம் எங்க போனாலும் ஒன்னாவே போறாங்க. அதுக்குன்னு பாத்ரூம் கூடவா? சரி, அப்படி அவங்க ஒன்னா சேர்ந்து எங்க தான் போறாங்க? எங்க போறாங்கன்றது முக்கியம் இல்ல, என்ன ஆக போறாங்கன்றதுதான் முக்கியம். அது எல்லாத்தையும் கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோடைய பேரு ஃப்ரம் டஸ்க் டில் டான். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் நினைச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல ஒரு ஷெரீஃப் காரை விட்டு இறங்கி கடைக்குள்ள போய்கிட்டு இருக்கான். அவரை பார்த்த கடைக்காரன், வாங்க சார் வாங்க, என்ன வேணும்னு கேக்குறான். அதுக்கு அவரு அவன்கிட்ட புதிர் போட்டு கேள்வி கேட்க, அவனும் மூச்சு பிடிச்சுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவரு, எங்கப்பா பாத்ரூம் முகுது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு உள்ள போன உடனே 2 பேர் வந்து, என்னடா மறைமுகமா போட்டு கொடுக்க பாக்குறியா? அந்த ஆளு மறுபடியும் வரும்போது எதையாச்சும் சொல்லி சீக்கிரம் அனுப்பிடு, இல்லனா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து அவரும் வாங்கினதுக்கு காசை கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த 2 பேர்ல ஒருத்தன் வந்து அவரை துப்பாக்கியால சுட்டுடுறான். இன்னொருத்தன் ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவன், சாரி அண்ணா, அந்த ஆளு எதையோ கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், அவன் முகத்தை வச்சு என்னால சொல்ல முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க கேப்ல கடைக்காரனும் கன் எடுத்து இவங்களை சுட ஆரம்பிக்கிறான். இதுல அவன் தம்பி கையில ஓட்ட வேந்துச்சு. அண்ணனும் அதுக்கு பழி வாங்க மாறி மாறி சுட்டுக்கிட்டு இருக்க, இவங்க பிடிச்சி வச்சிருந்த 2 பொண்ணுங்க அலறிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணன் தன்னுடைய தம்பியை பார்த்துட்டு, டே சகோ, அங்க இருக்கக்கூடிய பாட்டில் எல்லாத்தையும் சுட்டு தள்ளுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஒரு டாய்லெட் பேப்பரை கொளுத்தி அவன் மேல தூக்கி போட்டுடுறான். இதால அந்த ஆளு கொழுந்து விட்டு எரிய குசும்பு மட்டும் அடங்கல, பதிலுக்கு உங்களையும் கொல்லாம விட மாட்டேன்னு எரிஞ்சுக்கிட்டே சுட ஆரம்பிக்கிறான். இதால போனவங்க திரும்ப வந்து அவனை சுட்டு தள்ளிட்டு, அடே தம்பி, அநியாயமா எதுக்கிட்ட துப்பாக்கி எடுத்து அந்த போலீஸ்காரனை சுட ஆரம்பிச்ச, இப்போ பாரு மொத்த இடமும் காலி அடிச்சா, இன்னொரு வாட்டி இது போல பண்ணாதுன்னா அப்படின்னு பேசிக்கிட்டே கார்ல ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கானுங்க. போற வழியில இவங்க தங்கறதுக்காக ஒரு ஹோட்டலை பாக்குறாங்க. உள்ள போனா ஒரு கிழமை இவனை பார்த்துட்டு, என்னப்பா வேணும்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்டவன், அதுவா, பெட்ரோல் போடு. யோ, இது ஹோட்டலியா தெரியுதுல்ல, மூடிட்டு ரூமை கொடுறா. ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான்னு சாவியை வாங்கிட்டு காரோடைய பேக் சைடுக்கு போனா டிக்கில ஒரு லேடி இருக்கா. அவங்களையும் தங்க கூட ரூமுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் ஒரு பெரிய பேங்கை கொள்ளையடிச்சிட்டு அதே பேங்க்ல மேனேஜரா வேலை செய்யக்கூடிய இந்த லேடியையும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அமைதியா இருந்தீங்கன்னா நாங்க போகும்போது உன்னை விட்டுட்டு போயிடுவோம். சரி, எனக்கு வெளியே வேலை இருக்குன்னு அண்ணன் பொறுப்பா சொல்லிட்டு போக, உள்ள இருந்த தம்பிக்காரன், ஏமா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க, இங்க வா டிவி பார்க்கலான்னு கூப்பிடுறான். அதை நம்பி ஆயாவும் அவன் பக்கத்துல போக, இன்னொரு பக்கம் என்னதான் ஊரை சுத்தினாலும் வீட்டுக்கு வரக்கூடிய குடும்பத்துக்கு நடுவுல வீடு போல வண்டியை செஞ்சுக்கிட்டு ஊரா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு குடும்பத்தை கட்டுறாங்க. அதுல அப்பா, பையன், பொண்ணு, மொத்தம் 3 பேரு. அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி சர்ச்சில் ஃபாதரியாரா இருந்திருக்காரு. தன்னுடைய மனைவி இறந்த பிறகு கடவுள் மேல நம்பிக்கையே போயிட்டு இப்ப பசங்க கூட சுத்திக்கிட்டு இருக்காரு. ஊருக்குள்ள இவங்க 2 பேரும் பேங்கை கொள்ளையடிச்சிட்டு அதை தடுக்க வந்த 2 அதிகாரிகளை கொன்னுட்டு போற வழியில பார்க்கக்கூடிய எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு நியூஸ்ல பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ரூமுக்கு வந்த அண்ணன், இந்தாடா சாப்பாடு வாங்கி வந்துக்கிறேன், எங்க கையை காட்டு, சீக்கிரம் சரியாயிடும். அந்த லேடிக்கும் சாப்பாடு கொடுன்னு சொல்ல, அதுக்கு அவன் தம்பி, தேவை இருக்காது ப்ரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனது தேவை இருக்காதா? அடே, 5 நிமிஷம் உன்னை நம்பி ஆயாவை கூட விட்டுட்டு போக முடியலடா, இருடா உன்னை இப்பவே கொன்னுடுறான்னு அவன் அடிக்க ஆரம்பிக்க, பதிலுக்கு அவன், கொல்லு சகோ கொல்லு, எனக்கு எவ்வளவு வயசாச்சு, ஆனா நான் பாரு கொலை பண்ணிக்கிட்டு உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன், அதான் அப்பப்போ லைட்டா இது போல. சரி விடு, இன்னொரு வாட்டி இது போல பொண்ண உன்னை கொன்னுடுவேன். முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிக்க நமக்கு வண்டி வேணும். ஏன்னா நம்ம காரை ஏற்கனவே போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க. புதுசா ஒரு வண்டியை தேடலான்னு இவங்க தேடின வண்டி எதுனா அந்த ஃபேமிலி வேன். அவங்க வண்டியை விட்டுட்டு மறுபடியும் ரூமுக்குள்ள வராங்க. பின்னாடியே வந்த 2 பேரும் இவங்களை துப்பாக்கி முனையில பிடிச்சு வச்சுக்கிட்டு, எங்களுக்கு உங்க வேன் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, தாராளமா கொண்டு போங்கன்னு சொல்ல, கொண்டு போக கிடையாது ராஜா, கூட்டிக்கிட்டு போகணும். அப்படி மட்டும் நீ பண்ணல, பாத்ரூம்குள்ள யாரு, என் பொண்ணு, அவளையும் வெளியே வர சொல்லு, நீ மட்டும் கூட்டிக்கிட்டு போல இவங்க 2 பேரையும் கொன்னுடுவேன், புரியுதா உனக்குன்னு அண்ணன் மிரட்டிக்கிட்டு இருக்க. தம்பி ஆயாவே விட்டு வைக்க மாட்டான், அம்சமான பொண்ணை பார்த்தா விட்டு வைப்பானா? அவன் பார்வையை பார்த்து அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு, ஏ ராஜா, உனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு பாரு, அலோ ஏமா, அவன் வரத்துக்குள்ள துணியை மாத்திக்க, அவன் பார்வையாலேயே ஏதாச்சும் பண்ணிடுவான். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி உங்ககிட்டயும் சொல்றேன், நீங்க மட்டும் என்ன இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போக உதவி பண்ணினா கட்டாயம் நான் உங்களை உயிரோட விட்டுடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்ட அந்த பசங்களுடைய அப்பா, உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இது வரைக்கும் நீங்க யாரையும் உயிரோட விட்டதே கிடையாது. யோ, அதெல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட்டியா, முழுசா சொல்ல முடியாது, இந்த முறை கட்டாயம் நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறான். பின்னாடி தன்னுடைய பசங்களை பணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு அப்பா பயந்துகிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க, பயப்படாத பெருசு, ஒன்னும் பண்ண மாட்டேன்னு அண்ணன் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இன்னொரு பக்கம் அவன் தம்பி வெச்ச கண்ணு வாங்காம அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, நான் உன்னை பார்க்கும்போது என்கிட்ட எதையோ சொன்னியன்னு சொல்லி கேட்குறான். அவ எதையும் சொல்லியிருக்க மாட்டா, இவனை அவ சொல்ற மாதிரி கற்பனை பண்ணியிருப்பான். இதை அவங்க அண்ணன் பார்த்துட்டு, அடே சோடா புட்டி, என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஏமா அவங்கிட்ட பேச்சு கொடுக்காத, அதுக்கப்புறம் உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க போற வழியில போலீஸ் நிக்கிறாங்க. அதால இவங்க 2 பேரும் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வந்த போலீஸ்காரன் உள்ள எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவரு, நானும் என்னுடைய பையனும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா அவங்கள பேசி சமாளிக்கிற கேப்ல பாத்ரூம்குள்ள இவங்களை காட்டுறாங்க. அப்போ அவன் தம்பி, சகோ மாட்டிப்போன்னு நினைக்கிறேன், பேசாம அந்த போலீஸ்காரங்களை கொண்டு இல்லாமான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அண்ணன் அவன் வாயில அடிச்சுட்டு, வாயை மூடுறா, இது வரைக்கும் நீ பண்ணதே போதும்னு சொல்ல அந்த போலீஸ்காரங்க உள்ள வராங்க. என்னையா இதுக்குள்ள சத்தம் கேட்குது? அதுவா, என் பொண்ணு பாத்ரூம்குள்ள இருக்கா. எனது பொண்ணு இருக்காளா? நீ உன் புள்ள மட்டும் சொன்ன, ஓப்பன் பண்ணு, நான் பார்த்தே ஆகணும்னு சொல்ல, ஏன்டா உங்க கடமைக்கு ஒரு அளவு இல்ல, அடைச்சி கதவை சாத்திட்டு போங்கன்னு திட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா போலீஸை கடந்து இவங்க அந்த இடத்த விட்டு தாண்டி வந்துடுறாங்க. மயங்கி கிடக்கிற தன்னுடைய தம்பி கிட்ட போன அண்ணன், டே சகோ எப்படி இருக்க, என்ன அடி அடின்னு அடிச்சிட்டு இங்க பாரு கண்ணாடி வேற உடைஞ்சிருக்கு, அதனால நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு கேட்குறான். அவன் சொன்னதால ஓய்வெடுக்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துடைய பெயர் தான் டஸ்க் டில் டான். வெளியே லைட்டெல்லாம் போட்டு இடமே களை கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் உள்ள இருந்து ஒருத்தன் வந்து ரொம்ப கவுச்சியா பேசிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும், நாங்க குடிக்க போனோம், அதனால நீங்களும் எங்க கூட வரணும், உங்களுக்கு இதை விட்டா வேற வழி கிடையாதுன்னு அவங்களையும் வலுக்கட்டாயமா உள்ள கூட்டிகிட்டு போறாங்க. போற வழியில அந்த பொண்ணை பார்த்து அந்த ஆளு, இங்க வரியாமா, எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு கேட்குறான். ஏண்டா பண்றதும் மாமா வேலை, இதை பப்ளிக்கா வேற கேட்குறியான்னு ஓங்கி அவன் மூக்குள்ளே அவங்க அண்ணன் குத்துறான். அடுத்து கதவை ஓப்பன் பண்ணா உள்ள எல்லாரும் ஓப்பனா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எதையும் கண்டுக்காம நேரா போய் சரக்கு மட்டும் வேணும்னு கேட்கும்போது அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆளு, வெளியாட்களுக்கு இங்க அனுமதி கிடையாது, ஒன்னு இந்த இடத்துடைய மெம்பரா இருக்கணும், இல்லைன்னா ட்ரக் டிரைவரா இருக்கணும்னு கேட்குறான். இதை கேட்ட அந்த பசங்களுடைய அப்பா, நானும் டிரைவர் தாங்கன்னு லைசன்ஸை காட்டுறான். அங்க பலவிதமான பேர் வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனும் அந்த 3 பேரையும் குடிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்கான். ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் அவன் கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்கிறான். அந்த நேரம் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்பெஷலா ஒரு ஷோவை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய உடம்புல பாம்பை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் நேரா இவன் தம்பி கிட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய சரக்கு எடுத்து அவ காலில் ஊத்தி அவனை குடிக்க வைக்கிறா. அதை பார்த்து எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு கையை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் என்னமோ நல்லதான் போச்சு. அப்போ வெளியே அடிபட்ட ஆள் உள்ள வந்து, அடே அவங்க தானே என்ன அடிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தோகராம்பர் இவனும் தான், ஒருத்தனை கூட விடாதீங்கடான்னு சொல்ல இவன் கன் எடுக்கும்போது அவங்க கத்தியால அதே கையில குத்துறாங்க. அவங்க அண்ணனும் இதை பார்த்துட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய எல்லாரையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். கடைசியா இவங்களை மாட்டி விட்ட அந்த ஆளை பார்த்துட்டு, என்னடா அடிக்க ஆளைய கூட்டிகிட்டு வரேன்னு அவனையும் சுடுறாங்க. ஆனா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு வேற எதையோ பார்த்து பயப்படுறா. ஏன்னா பாம்பை வச்சு ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு பாம்பாவே மாறிட்டா. அவளை அடிபட்ட அவன் தம்பியோடைய ரத்தம் தான் இருக்குது. நேராவ ஓடி வந்து அவன் கழுத்தை பிடிச்சு கடிக்க ஆரம்பிக்கிறா. இத அவங்க அண்ணன் பார்த்துட்டு அவளை துப்பாக்கியால சுடுறான். டே சகோ உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவனால சுடுபட்ட எல்லாரும் மறுபடியும் உயிரோட வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுங்கெல்லாம் ரத்தம் குடிக்கிற காட்டேறிங்க. இவங்கள போலவே நிறைய மக்கள் அங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிக்குது. பதிலுக்கு இவங்களும் அதுங்களை முடிஞ்ச வரைக்கும் கொண்டுகிட்டு இருக்காங்க. அதுல மியூசிக் வாசிக்கிறவங்க கூட வேம்பையர் தான் போல. வெளியே அந்த பொண்ணை பார்த்துட்டு வரியான்னு கேட்ட அந்த ஆளு இங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு உன்னை விடமாட்டேன்னு துரத்துக்கிட்டு இருக்கான். அதை அவன் தம்பி தடுக்க வந்தும் முடியல. அந்த நேரம் அந்த பொண்ணே தான் கிட்ட இருக்கக்கூடிய சிலுவையை அவன் வாயில போட அவன் கொஞ்சம் கொஞ்சமா அதே இடத்துல உருகி போறான். பாம்பா மாறின பொண்ணு எத்தனை முறை சுட்டாலும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல அவன் மேல ஏறி நின்று, ஒழுங்கா நான் சொல்றத கேளு, நீ மட்டும் என்னுடைய அடிமையா இருந்தா உன்னை உயிரோட விட்டுடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் அடிச்சு போ, நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன்னு சொல்ல மறுபடியும் அவ பாம்பா மாறிக்கிட்டு இருக்கா. இந்த முறை அவன் உஷாரா மேல இருக்கக்கூடிய விளக்க சுட்டு அது வந்து அவன் மேல விழும்போது அவளும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி இறந்து போறா. இவங்களுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, அதுங்க என்னதான் ரத்த காட்டேரியா இருந்தாலும் அதுங்களுடைய உடல்கள் ரொம்பவே மென்மையா இருக்குன்னு. அதனால கையில கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்து அதுங்களை அடிச்சு பிளக்குறாங்க. ஒருத்தன் கையாலேயே குத்தி இதயத்தை வெளியெடுக்கிறான். அடப்பாவி, அப்படியும் சாகல, ஓ இதயம் இங்க துடிக்குதா, இருடா இரு உன்னை கொன்னுடுறான்னு அவனையும் கொல்ல அதுங்க மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்கு. இவங்களும் அதுங்களை அடிச்சு கொண்டுகிட்டே இருக்காங்க. இறந்து போன ரத்த காட்டேரிகள் தானாவே எரிஞ்சு அதுங்க உடல்கள் அழிஞ்சு போகுது. அவங்களும் அங்கிருந்து வெளியே வரலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுங்க சாகறதுக்கு முன்னாடி கதவை பலமா பூட்டிடுச்சு. தன்னுடைய தம்பி வேற இறந்து போயிட்டான்னு அவன் போய் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க திடீர்னு அவன் வேம்பேரா மாதிரி இவனை கடிக்க வரான். இத மத்தவங்க பார்த்துட்டு அவனை கொல்ல வராங்க. அதுக்கு இவன், என் தம்பி மேல கை வச்சிங்கன்னா உங்களை கொன்னுடுவேன், ஒழுங்கா அவனை பிடிங்க. டே தம்பி, அண்ணாடா, அதெல்லாம் தெரியாது, கடிச்சு ரத்தம் குடிக்கணும் அப்படின்னு சொல்ல, போடா வெங்காயம்னு அவனை இவனே குத்தி கொன்னுடுறான்.
அங்கிருந்து போய் சோகமா சரக்கு போட்டுக்கிட்டு இருக்க. இதை பார்த்து அந்த பெரியவர், விடுக்கண்ணா, அதை நினைச்சு வருத்தப்படாத. ஏன்டா சொல்ல மாட்டேன்? உன் பசங்க 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க, ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடுங்கன்னு திட்டிக்கிட்டு இருக்க. அங்க இறந்த மனித உடல்களை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயந்துகிட்டு இருக்கா. அதே சமயம் அரை காலுடைய ஒருத்தன் அரக்கி வந்துகிட்டு இருக்கான். இத அவ பார்த்துட்டு, அடே வேண்ட கைட்டாதரா விடுறான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள ஒருத்தன் வந்து அதை கட்டையால குத்தி கொள்றான். ஏன்பா, இறந்து போன எல்லாரும் மறுபடியும் வேம்பையரா மாறிக்கிட்டு இருக்காங்க, அதால இப்பவே போய் அவங்க இதயத்துல குத்தணும்னு அங்கிருந்த இறந்த உடல்களை மறுபடியும் கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு போய், நான் கொல்ல மாட்டேன், இவங்க பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கடிப்பட்டவன் கண்ணு முடிக்கும் போது, எப்பா கொன்னுடுறான்னு கொன்னுடுறா. அதுங்க எல்லாத்தையும் அழிச்சாலும் இவங்கள ஒரு ஆள் கடிப்பட்டுட்டான். அது மட்டும் இல்லாம அதை யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சிடுறான். சரி, இங்கிருந்து எப்படி வெளியே போலான்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. இவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி தெரியாம அதுல ஒருத்தன், நான் ராணுவத்துல வேலை பார்க்கும்போது போர் நடந்துச்சு, அப்போ துப்பாக்கியில வேற தோட்டம் இல்ல, வெடிகுண்டும் தீர்ந்து போச்சு, மகனை என் கையாலையும் மொத்த பேரையும் குத்தி கொன்னும் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கடிப்பட்ட அந்த ஆளு கொஞ்சம் கொஞ்சமா காட்டேரியா மாறிக்கிட்டு இருக்கான். நேரா வந்தவன் அவனுடைய கதையை கேட்க முடியாம கழுத்தை பிடிச்சு கடிக்க, இவங்க தடுக்க போகும்போது அந்த பசங்களுடைய அப்பாவையும் பிடிச்சு கடிக்கிறான். அவனை தடுக்க வர முடியல, அவன் இன்னும் பலசாலியா இருக்கான். இதுல அந்த பையன் வேற வானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வானா ஏன்டா பாக்குறேன்னு அவனை அடிச்சுட்டு நேரா கடி வாங்கின ஆள்கிட்ட போகும்போது அவன் இவனை தூக்கி போட்டு அங்கிருந்த கதவை உடைச்சு விட ஏராளமான வவ்வால்கள் உள்ள வந்துகிட்டு இருக்கு. அது பத்தாம இவனும் வேம்பயரா மாறிட்டான். உள்ள வந்த வவ்வால்கள் எல்லாமே உருமாறிக்கிட்டு இருக்கு. இத அவங்க பார்த்து பயந்து ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஆனா அந்த பசங்களுடைய அப்பா மட்டும் வெளியே மாட்டிக்கிட்டாரு. தற்சமயம் கையில சிலுவை போல ரெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுங்களை கடந்து அவனும் அந்த அறைக்குள்ள போறான். இது நல்லா இருக்கே, இதே போல பண்ணி நாமளும் இங்கிருந்து தப்பிக்கணும். அதுங்களை தாக்க ஏதாச்சும் ஆயுதங்கள் நமக்கு தேவை, சீக்கிரம் கிடைக்கிற பொருட்களை எடுத்துக்கோங்க சொல்ல ஆளாளுக்கு கத்தி கபடான்னு எடுத்துக்கிட்டு தயாரா இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா, கண்ணுங்களா, ஒருவேளை நான் வேம்பயரா மாறிட்டா என்னை கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க சரி சரின்னு சொல்ல, இதை கேட்டவரு, நம்ப மாட்டேன், சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் போனா போகுதுன்னு சத்தியத்தை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வர பாக்குறாங்க. எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் அதுங்க கிட்ட போராடிக்கிட்டு இருக்க. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அதுங்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆத்தாடி, என்ன இது புதுசா வந்துகிட்டே இருக்கு, இதுங்கெல்லாம் சாகாது போல இருக்கே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வெளியே தூக்கி போட்ட அந்த ஆளு உள்ள வந்து இவங்களை தாக்க முயற்சி பண்றான். அதை பார்த்த அண்ணங்காரன், வாடாடே, எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், உன்னை விட மாட்டேன்டான்னு எட்டி ஒதிக்கும் போது அவன் தலை தனியா போகுது. தலையை இவங்க தட்டி தூக்கின பிறகும் அவன் உடலை விட்டு ஏதோ ஒன்று வெளியே வந்துகிட்டு இருக்கு. என்ன கன்றா விடாது, வேம்பயர் இஸ் ஈக்குவல் டு வவ்வால் ஓகே தான், ஆனா பெருச்சாலியெல்லாம் வருது, இது லிஸ்ட்லயே இல்லையே, அடைச்சி போன்னு அதை தூக்கி போட்டு எரிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பசங்களுடைய அப்பாவை காட்டும்போது அந்த உக்கிரமான ஆள் வந்து துப்பாக்கியை தட்டி விடும்போது அவர் துப்பாக்கியால அவன் வயிற்றுலேயே குத்துறாரு. அங்க இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அவரும், அடே துப்பாக்கியை கூடுறா, நான் சுடணும்டா, சரி சரி அப்படியே இருன்னு அதை வச்சு அதுங்களை சுட்டுக்கிட்டு இருக்க. அவரு மறுபடியும் துப்பாக்கியை வெளியெடுக்கும் போது அவன் தானாவே உருகி இறந்து போறான். ஆனா என்ன, அவரும் கடைசியில வேம்பயரா மாறிட்டாரு. அவரை கொல்ல பையனுக்கு மனசு வரல. அந்த கேப்ல வந்து அவனையும் கடிக்க, அடே தகப்பா, யாரடா கடிக்கிறன்னு புனித நீர் எடுத்து அவர் மேலே தெளிக்கிறான். அடுத்து துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டு கொன்னுடுறான். ஆனா என்ன, அவன் அதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். இத அவன் அக்கா பார்த்துட்டு வேற வழி இல்லாம தன் தம்பி துடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அவனை சுட்டு கொன்னுடுறா. அதனால அங்க இருக்கக்கூடிய வேம்பைரஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. மிச்சம் மீதி இருக்கக்கூடிய வேம்பைரஸும் சூரிய வெளிச்சம் வந்ததால அவங்க கிட்ட வர முடியாம தவிக்க, அதை புரிஞ்சுக்கிட்ட இவங்க அந்த இடம் முழுக்க ஓட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா யாரோ கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. அதால சூரிய வெளிச்சம் அந்த இடம் முழுக்க பரவ, அடே இங்க இருக்கக்கூடாதுரா, வாடா ஓடி போகலான்னு ஓடி வரும்போது அந்த இடமே வெடிக்குது. வந்த அவங்க இவன் கொள்ளடிச்ச பணத்துல பங்கு வாங்கிக்கிட்டு அவன் தங்க பாதுகாப்பான இடம் கொடுக்கறதா உறுதி அளிக்கிறாங்க. அடுத்து, சரிப்பா இந்த பொண்ணு யாருன்னு கேக்குறாங்க. அவனும் அவகிட்ட போய், என்ன மன்னிச்சிடு, நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல, எங்கேயாச்சும் போய் பத்திரமா ஜாலியாருன்னு அவளை விட்டுட்டு போயிடுறான். இவங்க எவ்வளவு நேரமா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்த இடம் ஒரு பழங்கால கோவில், அதுல இன்னும் பல மர்மங்கள் மறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை அதோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.